அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். புது பென்ஷன் ரூல்ஸ் ஜனவரி 1 முதல் அமல். ஓய்வூதிய பேங்க் அக்கவுண்டிற்கு வரும் முக்கிய மாற்றம். இனிமேல் வீடியோவை முழுவதுமாக பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இபிஎஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் முக்கியமான மாற்றம் ஒன்று அமலுக்கு வரும் என்று, இதனால் ஓய்வூதியதாரர்களுக்கு 3 பலன்கள் கிடைக்கும் என்றும் இந்திய அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 1995 கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற முடியும். அதாவது ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய இருப்பிடம் அல்லது வங்கியை பொருட்படுத்தாமல் அவர்களால் தங்களுடைய ஓய்வூதியத்தை மிகவும் எளிமையாக பெற முடியும். புதிய சிபிபிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை மாற்றும்போது இனிமேல் ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையங்களை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டியதில்லை. இது ஓய்வூதியம் பெறுபவர்கள் நீண்ட காலமாக சந்தித்து வந்த ஒரு பெரிய சிக்கலாகும். தற்போது அதற்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. புதிய இபிஎஸ் ஓய்வூதிய விதிகளில் 3 முக்கிய நன்மைகள். முன்னரே குறிப்பிட்டபடி ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியாவில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த கிளையிலிருந்தும் தங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். மேலும் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை இடமாற்றம் செய்யும் போது அல்லது மாற்றும்போது பிபிஓவை டிரான்ஸ்ஃபர் வேண்டியதில்லை. கடைசியாக ஓய்வூதியங்கள் வெளியிடப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும். சரிபார்ப்புக்காக கிளைகளுக்கு வர தேவையில்லை. இந்த புதிய அமைப்பு இபிஎஃப்ஓவின் மையப்படுத்தப்பட்ட ஐடிஎன்எஃப்பில் இயக்கப்பட்ட அமைப்பின் ஒரு பகுதியாகும். இது ஒரு சில வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை கொண்டிருந்த தற்போதைய பரவலாக்கப்பட்ட அமைப்பிலிருந்து வெளியேறி மாற்றத்தை காண்கிறது. இந்த மாற்றத்தை தொடர்ந்து ஏபிபிஎஸ் என்று அழைக்கப்படும் ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கான மாற்றம் அடுத்தடுத்த கட்டத்தில் அறிமுகமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாத இறுதிக்குள் ஜீவன் பிரமான் பத்ரா என்று அழைக்கப்படும் தங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் வாழ்க்கை சான்றிதழ் ஆனது கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 வருடம் மட்டுமே செல்லுபடியாகும். அப்படியாக இந்த 2024ஆம் ஆண்டிற்கான காலக்கெடு நவம்பர் 30ஆம் தேதியோடு முடிந்தது. 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் அக்டோபர் 1, 2024 முதலே லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க தொடங்கலாம். மற்றவர்களுக்கு ஜீவன் பிரமான் பத்ராவை சமர்ப்பிக்கும் செயல்முறை நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அரசாங்கத்தால் நீடிக்கப்படாத பட்சத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 2024 நவம்பர் 30 ஆகும். ஒருவேளை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம். லைஃப் சர்டிஃபிகேட் ஆனது மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்களுக்கு வந்தவுடன் மட்டுமே பணம் ரிலீஸ் செய்யப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.